இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் சொலிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்திலே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினமும் அறியப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியிலே புஸ்தகத்திலே இந்த நாட்களை இப்படியாக சொல்லியிருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் தேற்றுவேன், உங்களை நான் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது அது உங்கள் இருதயத்தை மகிழ்ந்து உங்கள் எலும்புகளை பசும்பூன் போல சொலிக்க பண்ணும். அப்பொழுது கர்த்தர் ஊழியக்காரிடத்திலே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கிடத்திலே அவருடைய சினமும் அறியப்படும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் நம்மை தேற்றுகிற வேளையிலேயே தேவன் அங்கே நம்மை தேற்றி இந்த நாட்களில் அணைக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்யுமாம்? மகிழ்ந்து அங்கே எலும்புகள் பசும்புல்லை போல் இந்த நாட்களில் இருக்குமாம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நாங்கள் சில வேளைகளிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படியாக இருக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அந்த ஆணி பாய்ந்த கரம் நம்மை இந்த நாட்களிலே தேற்றி அணைக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அவருடைய தேற்றுதல் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அது எப்படியாக இருக்குமாம்? அங்கே நம்முடைய எலும்புகள், நம்முடைய இருதயம் மகிழ்கிறது மட்டுமல்ல, நம்முடைய எலும்புகள் பசும்புல்லை போல் இந்த நாட்களிலே செழிக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த வார்த்தையிலே சொல்லிவிட்டு மிகுதியாக சொல்லி முடிக்கிற காரியம், அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலேயே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கிடத்திலே அவருடைய சினமும் அறியப்படும். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்மை தேவன் தேற்றுகிற வேளையிலேயே ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அவர் மேல் இந்த நாட்களில் அவர்கள் மேல் அமருகிறதையும் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினம் இந்த நாட்களில் அறியப்படுகிறதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய தொடுதலினால் இந்த நாட்களிலே மகிழ்ந்து கலிகூறும். இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்தருகிலே இருந்து சில வேளைகளில் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலேயே தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்மை தொடுகிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி இந்த நாட்களிலே உண்டாகும். ஏனென்றால் அவர் ஆத்மநேசர், ஆத்மாவை தேற்றுகிற தேவன் இந்த நாட்களிலே. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மை தொடுகிற வேளையிலே ஒரு இனமறியாத அதாவது இந்த நாட்களிலே ஒரு அன்பு இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்லுகிறது போல அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய இந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வந்து இறங்குகிற வேளையிலே அங்கே மகிழ்ச்சியும் எலும்புகள் பசும்புன்னை போல் இந்த நாட்களிலே செழிக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து நாட்கள் பார்க்கிற வேளையிலே இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அனுதினமும் அவரை நாங்கள் தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கரம் நம்மை தொடும். அவருடைய கரம் நம்மை தொடுகிற வேளையிலே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை அனுதினமும் நாங்கள் தேடுவோம். தேடி இந்த நாட்களிலே அவரிடத்திலே இருந்து நாங்கள் இந்த நாட்களிலே அந்த அபிஷேகத்தையும் வல்லமையையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுவோம். இருதயத்தில் உள்ள இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது மட்டுமல்ல, அங்கே எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும்படியாகவும் தேவன் செய்வார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள்.
கர்த்தர் இந்த நாட்களே வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற வேளையிலே, அவரை தேடுகிற வேளையிலே உங்களுடைய இருதயத்தை தேவன் மகள பண்ணுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.